டக்ளஸ் தேவானந்தா அந்த அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் உங்கள் பார்வையில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தவராக நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் அவர் சொல்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நாளைக்கு ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கும், ஒன்றில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் டீ கொடுத்தால் காஃபி வேண்டும் என்பார்கள், காஃபியை கொடுத்தால் விஸ்கி வேண்டும் என்பார்கள். இன்றைக்கு 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை ஒப்புக்கொள்வதாக சொல்கிறார்கள். அதை அரசாங்கம் அமல்படுத்தினால் அது போதாதென்று வேறொன்றை கேட்பார்கள். அவர்கள் விடுதலை புலிகளின் செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு டக்ளஸ் தேவானந்தா சொல்றார். அரசாங்கம் சொல்றது தான் டக்ளஸ் தேவானந்தா சொல்றார். விடுதலை புலிகளின் தன்மையோடு தான் கூட்டமைப்பு செயல்படுகிறன்றது அரசு தரப்பு சொல்லுகின்ற விவாதம். அதே போல் டக்ளஸ் சொல்கிறார். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். அதாவது அவரிடம் ஒரு கேள்வியை நான் விடுறேன் உங்களுடைய தொலைக்காட்சி ஊடாக. இன்றைக்கு பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி பல ஏக்கர் கணக்க அரசாங்கம் பிடிச்சி இன்றைக்கும் அகதியாக இருக்கான். இவ்வளவு காலமும் அமைச்சராக இருந்த நீங்கள் அந்த மக்களை எங்கே போய் அந்த மக்கள்கிட்ட நிலங்களை எடுத்து உங்களாலேயும் கொடுக்க முடியாமல் இருக்கு. சும்மா நம்ம பேசுகிற அளவில் இருக்கக்கூடாது. இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வரதால தான் எங்களுடைய மக்கள் இன்றையும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இவரை மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னா எங்களோட மக்கள் காப்பாற்றிருக்க முடியாது. இன்றைக்கு நிலப்பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் அதை வெளியில் கொண்டு வந்தோம். காணாமல் போயிருக்காங்கன்னா நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். டக்ளஸ் தேவானந்தா அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அவர் சொல்கிறார், தான் முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த அதிகாரங்களை நான் பெற்றிருப்பேன். என்ன அர்த்தம்? அரசாங்கத்தோடு நிற்கிறவனுக்கு தான் அந்த வாய்ப்புகள். எங்களுடைய இனம் சார்ந்து நிற்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஒரு துரோக பட்டம், விடுதலை புலிகளோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அந்த 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 நிலைமையை உண்டு பண்ணி செயல்படுகின்ற வேலை வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட நிற்கிறார்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நிற்கிற அந்த உணர்வுள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறி. டக்ளஸ் தேவானந்தா வேலை வாய்ப்புகளை கொடுத்து விட்டு எங்களுடைய அடிப்படை உரிமை என்ற ரீதியில் எங்களுடைய இனம் சிதைக்கப்படுகின்ற நிலையை பார்த்து கொண்டு இந்த விஷயங்கள் கதைப்பது என்பது அது அவர் அன்றாடம் இதைத்தான் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் பாவம். 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கும் அரசியல் தீர்வு காண்பதற்காக ஒரு அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை, தெரிவுக்குழுவை ராஜபக்ஷ அமைத்தார். 3 ஆண்டு காலமாக நீங்கள் அதில் பங்கேற்கல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் பங்கேற்க மறுக்கிறது. அந்த அமைப்பில் சேர்ந்து செயல்பட மாட்டோம்னு சொல்றீங்க. அவர் 2 கருத்தை ராஜபக்ஷ முன்வைக்கிறார். ஒன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமே தமிழர்களின் பிரதிநிதி அல்ல அப்படின்ற கருத்து இலங்கை அரசு சொல்கிறது. இன்னொன்று, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வை காண்பதில் ஒரு தேக்க நிலை இருப்பதற்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் காரணம். அவர்கள் இணங்கி வர மறுக்கிறார்கள், பேச வர மறுக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் சொல்றாங்க. நீங்க சொன்னது போல எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த தெரிவுக்குழுக்குள்ள போயில. ஐக்கிய தேச கட்சி, ஜேவிபி, நாங்கள் போயில். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் 1 வருடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசாங்கத்திற்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் ஒரு சின்ன விஷயம் கூட நகத்தையில் முதல் நாங்கள் பேசிக்கொள்ள 2 தரப்பும் ஏற்றுக்கொண்ட விடயம், இந்த சிறையில் இருக்கிறார்கள், காணா போனாக்களில் லிஸ்ட்டை போடணும். அதுக்கு 2 பேரும் ஓமண்டாங்க. மக்கள் பஸ் எல்லாம் பிடிச்சி வவுனியாவிலான்னு போய் பார்க்கணும், ஒரு புலனாய்வுத்துறை காரியாலயத்தில் போய் பார்க்கணும்ட்டு திருவண்ணாமலையிலிருந்து இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லாரும் பஸ் எல்லாம் பிடிச்சி வந்தாங்க. அங்கே அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே வர வேணாம், டிஎன்ஏ ஆஃபீஸுக்கு போங்க. டிஎன்ஏ ஆஃபீஸில் அந்த லிஸ்ட் இருக்குது. 2 பேரும் எடுத்த முடிவு. ஆனால் அங்கே சொல்லப்படுவது என்ன, நீங்கள் டிஎன்ஏ ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே இட்ட வரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. இன்றைய பேச்சுவார்த்தை அரசாங்கம் முறிச்சிருக்கு. இந்த முறிச்ச பிறகு திடீரென்று அறிவிப்பு வருது என்னென்னா, நீங்கள் பாராளுமன்ற சில தெரிவுக்குழுக்கெல்லாம் வரணும். அப்போ தான் அது தீர்வு கிடைக்கும். இன்றைய தெரிவுக்குழுக்கள், நான் கேட்குறேன், தெரிவுக்குழுக்கள் எல்லாம் பிரச்சனையை கிடப்பிலே போடுவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு குழு. இந்த தெரிவுக்குழுக்களை அரசாங்கத்தின் சார்பாக நிறைய பேர் வருவாங்க. உதாரணத்துக்கு 10 பேர் வாங்கன்னா நாங்கள் 5, 3, 2
தான் போகும். நாங்கள் அங்கேயும் சிறுபான்மையாகத்தான் பார்க்கப்படுவோம். ஆகவே தீர்ப்பென்பது எங்களுக்கு சாதகமாக வராது. ஒரு சமநிலையில் அமர்ந்து பேசக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விடும் சொல்றீங்க. அதில் எங்களுடைய முழுக்க இந்த தெரிவுக்குழுவால் எங்களுக்கு தீர்வு கிடைக்காது. நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சப்ப இலங்கை அரசாங்கத்தோடு பேசுங்கள், அவர் சொல்றது இருதரப்பும் பேசி தீர்வு காணுங்கள்ன்ற கருத்து தான் அடிநியதமாக சொல்றார். நரேந்திர மோடி அவர்கள் இந்த 13வது அரசியல் சட்ட திருத்தத்திற்கான குழுவை, அந்த தெரிவு குழுவில் நீங்களும் பங்கேறுங்க, இலங்கை அரசாங்கத்தோடு பேசுங்க அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? அந்த தெரிவுக்குழு சம்பந்தமாக அவர் பேசல. போன அரசாங்கம் கூட எங்களை அது சம்பந்தமாக பேசல. அரசாங்கத்தோட பேசுங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் சும்மா பேசுங்கன்னு சொல்லல. நாங்கள் பேசுகிறோண்டா இப்போ இன்றைக்கே பேச்சு துவங்கலாம். அவர் சொன்ன அர்த்தம் என்றால் எங்களுடைய பார்வையும் அதுக்குள்ளே வரும். அந்த பேசுகின்ற வாய்ப்பை நாங்கள் உண்டு பண்ணுவோம், அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். பேசுகிற வாய்ப்பை உண்டு பண்ணுவோம், நீங்கள் பேசிய ஒரு தீர்வுக்கு வாங்க, அந்த நிலைமையை நாங்கள் உண்டு பண்ணுவோம் என்ற துணை தான் அந்த பேச்சுவார்த்தை செய்யணும் என்று சொல்கிறதுல சொன்ன விடயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஐநா மனித உரிமை ஆணையம் போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக ஒரு 3 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுவையும் 12 பேர் கொண்ட இன்னொரு வல்லுநர் குழுவையும் அமைத்தது. அவர்கள் யாருக்கும் இலங்கைக்குள் நுழைவதற்கு விசா தர மாட்டோம் அப்படின்ற கருத்தை இலங்கை அரசாங்கம் சொல்லிடுச்சு. ராஜபக்ஷ திட்டவட்டமாக அவர்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டார். இப்போ இதில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது? உங்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன? இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலே ஐநா தீர்மானம் என்பது நாங்கள் ஏற்கனவே வரவேற்ற விஷயம். நாங்கள் அங்கு சென்று பல விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். மனித உரிமை சம்பந்தமாக ஐநா எடுத்த தீர்மானம் எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு வலுவை தந்திருக்கிறது. அதன் ஊடாக சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மனித உரிமை சம்பந்தம், அந்த ஐநா தீர்மானம் சம்பந்தமாக நாங்கள் அங்கே அரசாங்கத்தோடு, இந்திய அரசாங்கத்தோடு நாங்கள் பேசவில்லை. அது சம்பந்தமான சந்தர்ப்பமும் வரவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே விசா மறக்கப்பட்டாலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை வெட்ட வெளிச்சமாக நாங்கள் சொல்லக்கூடாது, ஏனென்றால் தடைகள் நிச்சயமாக உருவாக்கப்படும். ஆகவே எங்கே எப்படி என்ன நடக்கிறதுன்றதை விட காரியம் நடக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கரிசனையாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த மனித உரிமை சம்பந்தமான விசாரணை நேர்த்தியாக நடக்கும், அது சரியான முறையில் நடக்கும், அது நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. போர் குற்றவாளிகள் என்றேனும் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நிச்சயமா. இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளித்ததால் தான் டில்லி அரசாங்கத்தை ஐநா சபையில் வாக்களிக்க வச்சு மக்கள் நலனுக்காக செயல்படுமே ஒழிய தங்களுடைய சுயநலத்துக்காக உடைச்சு கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்படாது.